படக்கம் அவங்க கொடுத்த சட்டையை வச்சு அவங்க படத்தோட ரிவ்யூ சொல்றது நல்லா இருக்குல்ல. 2 வருஷம் முன்னாடி பார்த்த அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த குழு ஏஜென்ட் கண்ணாயிரம் மாதிரியான படங்கள் தந்த அனுபவத்தினால சுத்தமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் 4 படங்கள் முடிச்சுட்டு திரும்ப அந்த படத்துடைய சீக்வலை கொடுத்துருக்காரு சந்தானம். தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்றதா இல்லை டெவில்ஸ் டபுள்னு சொல்றதா தெரியல. முனியா காஞ்சனாவாங்கிற அதே மாதிரியான குழப்பம் தான். ஒருவேளை சீக்வல் சாபம் வரக்கூடாது அப்படின்னு தான் டிடின்னு பேர் வச்சாங்களோ என்னவோ தெரியல. அப்படி பார்த்தா இந்த பாட்டுக்கு டிடின்னு வச்சிருக்கூடாது இல்லையா? அதே சீக்வல் சாபம் தொடரும்ல. அதே மாதிரி சினிமாவை பற்றி ஒரு சினிமா எடுத்தால் தமிழ் சினிமாவில் அது பெருசாக ஒர்க் ஆகாதுன்னு ஒரு சென்டிமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ அந்த சீக்வல் சாபம் பலிசுதா, இந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆச்சா இல்லையா எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம இட்டிஸ் பிரசாந்துக்கு ஒரு இன்வைட் வருது. அவர் விமர்சகராக தான் படத்துலையும் நடிச்சிருக்காரு. அந்த இன்வைட்டை பார்த்துட்டு ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போறாரு. அந்த தியேட்டர் ஹிச்காக் இருதயராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோடது. அதுதான் செல்வராகவன். அவருடைய ஆவி அந்த தியேட்டரில் சுத்திட்டு இருக்கு. அவர் உயிரோடு இருக்கும் போதே படங்களை தப்பா விமர்சனம் பண்ண விமர்சகர்களை அட்டாக் பண்ண ஒரு கொடூரமான மனுஷன். ஸோ இப்போ பேயா வந்து அதையே செய்யறாரு. பிரசாந்த் அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுறாரு. சந்தானம் தான் கிஸ்ஸா 47 ரேப்ல மூவி ரிவ்யூ சொல்லி பிரபலமான ஒரு விமர்சகரா இருக்காரு. ஒரு நாள் அவருக்கும் அதே இன்வைட் வருது. அந்த தியேட்டருக்கு போறாரு. ஆனா அங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ஓடி வந்துடுறாரு. பட் இவருடைய ஃபேமிலி அந்த ஷோ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற சந்தானமும் உள்ள போறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த நெக்ஸ்ட் லெவல். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. பேய் தன்னோட தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ற படம். அதுல ஒரு ரிவ்யூவரை சிக்க வைக்குது. ரிவ்யூவருக்கு மட்டும்தான் அது படம்னு தெரியும். அதுல இருக்கிறவங்க நிஜமாவே நடிகர்கள் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க கேரக்டர்ஸா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இவர் சொல்ற எதையுமே நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்மார்ட்டான விட்டியான பிரமிஸை யோசிச்சு அதை குழப்பம் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணதுக்காகவே இவங்களை பாராட்டணும். நிஜமாவே இது நெக்ஸ்ட் லெவல் ஒரு கான்செப்ட் தான். இப்படி ஒரு நெக்ஸ்ட் லெவல் கான்செப்டுக்கு சந்தானம் கிருஷ்ணமூர்த்தி என்கிற கிஸ்ஸாவா ராப்பர் ரிவ்யூவரா வராரு. ஆரம்பத்துல அவர் ப்ரோ சீ 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 அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. சில இடங்கள்ல ஒரு மாதிரி சிரிக்க வைக்கிற செகண்ட் ஹாஃப்ல ஓவர் த டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல கஸ்தூரி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றாங்க. யாஷிகாவுக்கு பட்டும் படாம ஒரு கேரக்டர். கௌதம் மேனன், செல்வராகவன் எல்லாம் படத்துல மிஸ்காஸ் தான். நிழல்கள் ரவி செம்மையா என்ஜாய் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்கிற மாதிரி தான் தெரியுது. அவருடைய வாய்ஸ் ஓவர் வச்சு அவரை கலாய்க்கிறது, புக்கை தள்ளி வர்ற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துல காமெடியில பெரும்பாலும் ஸ்கோர் பண்றது மொட்டா ராஜேந்திரன் தான். சீரியஸா அவர் பண்ற காமெடிகள் நம்மள சிரிக்க வச்சிருது. அவர் காமெடிக்கான அந்த அப்சர்டான சிச்சுவேஷன்ஸும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தமிழ் சினிமாவுக்கு நடிக்க தெரியாத லிப்சிங் வராத இன்னொரு ஹீரோயினா இந்த படத்துல கீதிகா திவாரி. இவங்க ஆல்ரெடி லெஜெண்டரியா நடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெடின் கிங்ஸ்லி, மாறன் 2 பேரும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் சிரிக்க வைக்கிறாங்க. தீபக் குமாரோட சினிமாகிராஃபி, பரத் விக்ரமன் எடிட்டிங், மோகனுடைய ஆர்ட் ஒர்க், ஹரிஹர சுதனுடைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சீரீஸ்லயே டெக்னிக்கலி ரொம்ப குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான படமா இதை கொண்டு வந்திருக்கு. ஒரு பாட்டை படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம போனதுனால பாடல்கள், பின்னணி இசைன்னு 2 விதத்திலையுமே பெரிய இம்பாக்டை ஆஃப்ரோவால கிரியேட் பண்ண முடியல. சப்டைட்டில் வச்சு வர ஒரு மொமெண்ட், ஜிப்பரிஷ் மாதிரி ஒரு லைனை திரும்ப சந்தானமும் மொட்டா ராஜேந்திரனும் மனப்பாடம் பண்ற அந்த சீக்வன்ஸ், கௌதம் மேனன் பேசுற இங்கிலீஷுக்கு மொட்டா ராஜேந்திரனுடைய ரியாக்ஷன், செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஸ்லோ மோஷன் ஐடியா, எக்ஸ்ட்ரீம் டாய்லெட் ஹியூமர்ல ஒரு சில ஜோக்ஸ், சில விஷுவல் கேக்ஸ், கிரகணத்தை வச்சு வர காமெடி, டிவி ஃப்ரேம் காமெடி, ராஜேந்திரன் சிலையா நிற்கிற ஒரு சீன், கார்கி ஐடியா, மாறனுடைய சில கவுண்டர்ஸ், மெட்டாவா இந்த பிஜிஎம், டே டு நைட் எஃபெக்ட், ரோலிங் டைட்டில்ஸ் சில விஷயங்கள், வாய்ஸ் ஓவர் வந்தால் தான் ஃபிளாஷ்பேக் உள்ள போக முடியும்னு சொல்றதுன்னு இப்படி படம் முழுக்க அங்கங்க சின்ன டீடைலிங் பண்ணியிருக்காங்க. சில எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபன்னியாகவும் இருக்கு, ஸ்மார்ட்டாகவும் இருக்கு. பட் டிடி ரிட்டர்ன்ஸ்ல சரியா பண்ண முக்கியமான சில அடிப்படை விஷயங்களை இந்த படத்துல பண்ணவே இல்லைங்கிறதுனால தான் இந்த படம் பேரளவுல மட்டுமே நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. அந்த படத்துல முதல் 40 நிமிஷத்துல பேய்க்கான பேக் ஸ்டோரி, ஹீரோவுடைய தேவை என்ன, அந்த வீட்டில் சிக்க போற கேரக்டர்ஸை பத்தின பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எல்லாரும் அவங்க வந்து ட்ராப் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபிளஷ் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபேண்டசி படங்கள், பேய் படங்கள்ல மக்களுக்கு லாஜிக்லாம் பெருசா தேவையில்லை. அவங்க சொல்ற, அதாவது சினிமாவில் காட்டுற அந்த ஃபேண்டசி உலகத்தை அந்த கேரக்டர்ஸை ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணா போதும். அது இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல நடக்கவே இல்லை. ஐடியாஸா பாராட்ட வைக்கிற விஷயங்கள் எதுவுமே ப்ராப்பரா ஃபிளஷ் அவுட் பண்ணப்படலை. பிளேயிங் அகைன்ஸ்ட் டைப்புங்கிற ஒரே ஒரு அந்த ஷாக் ஃபேக்டர் மாதிரியான ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், நிழல்கள் ரவி உள்ளிட்ட ஆக்டர்ஸை அம்மா, தங்கச்சி, அப்பான்னு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. கௌதம் மேனனை வச்சு அவர் படங்களை ஸ்வூப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் அதுவும் ஐடியாவா மட்டுமே நல்லா இருக்கு. அது ரசிக்கும்படியோ சிரிக்கும்படியோ இல்லை. ஹீரோ ரேப்ல ரிவ்யூ பண்ணுவாரு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது சுவாரஸ்யமா கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுலயும் எதுவும் இல்லை. அண்ட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ், எக்ஸ்மென் குயிக் சில்வர் சீனோட உள்டான ரெண்டுமே எனக்கு டோட்டலா ஒர்க் ஆகல. படத்துக்குள்ள படம் அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க, அதுவுமே டோட்டலா மெஸ்டப்பா தான் இருக்கு. ஸ்லாஷர் படம் மாதிரி ஆரம்பிச்சு திடீர்னு பேயை கொண்டு வந்து அதோட டைரியை தேடணும்னு சொல்லி பாடி ஹாரர் மாதிரி மாத்தி மேன் ஈட்டர்ஸ் அது மொத்தமா குழப்பி வச்சிருக்காங்க. செல்வராகவன் கேரக்டர் ஏன் செத்தாரு, ஆக்சுவலா அவருக்கு என்னதான் தேவை, இடிஸ் பிரசாந்த் கேரக்டர் அவர் கொலை பண்ணாரா இல்லையா, ஏன் சந்தானத்துக்கு மட்டும் அவர் டெஸ்ட் வைக்கிறாரு, படத்துக்குள்ள வர படத்துல கௌதம் மேனன் ஹீரோனா அவருடைய வேலை இந்த படத்துல என்ன, அந்த கில்லர் யாரு, இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம சிந்தனை ஓட்டத்துக்கு வேலை கொடுக்கிற கேள்விகள். மொத்தத்துல சுவாரஸ்யமான கிரியேட்டிவான பல ஐடியாஸ் இருந்துமே கூட அதோட பொட்டன்ஷியலை அவங்களே சரியா ரியலைஸ் பண்ணதா தெரியல. சோ ஒரு டிசப்பாயிண்டிங்கான அவுட்டிங்கா தான் எனக்கு இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஹியூமர் இஸ் சப்ஜெக்டிவ். சோ ஆர்வம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. UA 13+ கொடுத்திருந்தாலுமே கூட ஆரம்பத்தில் வர சில வயலண்டான காட்சிகள், மேன் ஈட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சில ரத்த கலரியான கிராஃபிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்காக என்னுடைய பார்வையில இந்த படம் UA 16+.